மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலாக மிதமான மழை தான் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம குறிப்பிட தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது நேற்றைய தினமே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு நேற்று மாலை என்று சொல்லப்பட்டது. ஆனா இன்று காலை தான் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைஞ்சிருக்கு என்றால், எப்படி நமக்கு பெஞ்சல் புயல்ல உருவாகும் போது பல இடையூறுகள், அது வெஸ்டர்லி ட்ரஃப்ல இருந்து இரண்டு புறமும் இருந்த ரிட்ஜஸ்ல இருந்து நமக்கு எப்படி இடையூறுகள் அதிகமாக இருந்தனவோ அதே போலதான் இந்த சலனத்திலையும் நமக்கு இடையூறுகள் அதிகம் இருக்கின்றன. அவ்வாறாக இடையூறுகள் அதிகம் இருக்கும் அப்படின்னா அதோடைய தீவிரத்தன்மையை கணிப்பதிலும் அதே போல மழையுடைய தீவிரத்தன்மையை கணிப்பதிலும் ஒரு சில சிக்கல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதோடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது, மழை எந்த இடத்துல அதிக கனமழையாக பொழிய போகிறது, மிக கனமழையாக மட்டும்தான் இருக்குமா, இல்லை மழையே கொடுக்காமல் செல்லுமா என்பது குறித்த சில கேள்விகளும் இருக்கின்றன. ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அப்படின்றது அதோடைய நகர்வை பொறுத்துதான் அமையும். அடுத்தடுத்த நேரங்கள்ல வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு நிலைமையில மத்த நிகழ்வுகள் எல்லாம் ஒப்பிடும்போது மாடல்ஸ் கொஞ்சமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதாவது பிற அந்த காரணிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே உட்புகுவதன் காரணமாக எப்படி பெஞ்சல் புயல்ல நமக்கு அந்த சரியான கரையை கடக்கக்கூடிய இடத்துல இருந்து இது புயலாக மாறுமா என்பதிலிருந்து பல விஷயங்களையும் நமக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரியான குழப்பம் இதுலயும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. ஆனா வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்ல போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல உருவாகி இருக்கிறது. தமிழக பகுதியை நோக்கிதான் நகர்ந்து வரப்போகிறது. எங்கெங்க மழையை கொடுக்கும் என்பதை சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கையாக வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பிரியதர்ஷினி.